அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் உறுதியான ஈமானுடனும் இக்லாஸான உள்ளத்துடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்கணும் என்று துவா செஞ்ச வண்ணம் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்திகாஃப் வந்து எதனால் இருக்கிறோம், ஈக்திகாஃப்னா என்ன எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஈக்திகாஃப் அப்படிங்கிறது பொதுவான அரபி சொல்லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்குவது அப்படிங்கிறது பொருள். ஈக்திகாஃப்னா தங்குவது. அல்லாவுக்காக சில நாட்களை ஒதுக்கி பள்ளிவாசலில் தங்குவாங்க. இறைவனிடம் நன்மைகளை எதிர்பார்த்த நிலையில் இயன்றவரை அதிகமாக அமல் செய்வதே ஈக்திகாஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கும் வரை ரமலான் 10 நாட்களில் ஈக்திகாஃப் இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய துணைவியார் ஈக்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நூல் முஸ்லீம் 2182 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் ஈக்திகாஃப் வந்து பள்ளியில் இருந்து வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகள் மற்றும் ஷஹாபாக்களும் ஈக்திகாஃப் வந்து இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈக்திகாஃப் வந்து பல இடங்களில் வயதானவர்கள் தான் இருக்கிறாங்க. வாலிப சமூகம் வந்து இதை மதிப்பு விளங்காமல் ஒதுங்கிக்கிறாங்க. ஈக்திகாஃப் இருப்பதோடைய நோக்கத்தை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது பார்த்திங்கன்னா 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கும். லைலத்துல் கதிரை அடைந்த அதில் அதிகம் நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த லைலத்துல் கதிர் அந்த இரவில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்திகாஃப் இருப்பாங்க. வேறு எந்த உலக சிந்தனையும் ஏற்பட்டு வணக்கங்களை குறைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரமலானில் கடைசி 10 நாட்கள் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் ஈக்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நூல் புகாரி 813 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உலக விஷயங்களை விட்டு ஒதுங்கி தனித்திருந்து அல்லாஹ்வை நெருக்க முயற்சி செய்ய முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா உலக காரியங்களை விட்டு ஒதுங்கி பள்ளியில் இருப்பதால் உள்ளத்தை சீர் செய்ய முடியும். நாலாவது பார்த்திங்கன்னா முழுவதும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து அமல்களில் மட்டும் ஈடுபட முடியும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா மன இச்சைகளின் தூண்டும் காரியங்களை விட்டு தூரமாக இருக்கவும் முடியும். ஈக்திகாஃப் இருப்பது எப்படி, முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நியத் வைக்கணும். எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நூல் புகாரி வந்து 1 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. ஈக்திகாஃப் இருப்பதாக உள்ளத்தில் நியத் செஞ்சுட்டு ஈக்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நியத் வச்சு கொண்டாலே போதுமானது. இதற்கு துவா என்று எதுவும் கிடையாது. அதே போன்று நியத் வாயினால் சொல்லக்கூடாது. பள்ளிவாசலில் தான் ஈக்திகாஃப் இருக்க வேண்டும் இருக்கணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஈக்திகாஃப் கட்டாயம் பள்ளியில் தான் இருக்க வேணும். அல்லாஹ் ஈக்திகாஃப் பற்றி அல் குரானில் கூறும்போது பொதுவாக பள்ளி என்றே கூறியுள்ளான். அல் குரான் 2:187 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. அதனால்தான் நாம் எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் ஈக்திகாஃப் இருந்துக்கலாம். ஆனால் கட்டாயம் பள்ளிவாசலில் தான் ஈக்திகாஃப் இருக்கணும். பள்ளிவாசல் அல்லாத இடங்களில் ஈக்திகாஃப் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதற்கு எந்தவித ஆதாரமும் இஸ்லாத்தில் கிடையாது. நோன்பு ஈக்திகாஃபும் பற்றி பார்ப்போம். நோன்பு காலத்தில் நோன்பு அல்லாத காலத்திலும் ஈக்திகாஃப் இருக்கலாம். நோன்பு காலத்தில் ஈக்திகாஃப் இருப்பது வந்து ரொம்ப சிறந்தது. இது நூல் புகாரி 2042 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. ஈக்திகாஃப் இருக்க நோன்பு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு வைக்கவில்லை என்றாலும் ஈக்திகாஃப் இருக்கலாம். நோன்பு வச்சுக்கொண்டு ஈக்திகாஃப் இருப்பது சிறந்தது. ரமலான் கடைசி 10 நாளில் பார்த்திங்கன்னா ஈக்திகாஃப் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாம் நோன்பு வச்ச நிலையில் ஈக்திகாஃப் இருப்பது சிறந்த ஆகும். ஈக்திகாஃப் ஆரம்பம் எப்படி, முடிவு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஈக்திகாஃப் இருக்க குறிப்பிட்ட நாள் என்று எதுவும் கிடையாது. எப்போது வேண்டுமெனாலும் ஈக்திகாஃப் இருக்கலாம். ரமலான் கடைசியில் ஈக்திகாஃப் இருப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா. ஆனால் ஈக்திகாஃபை நேர்ச்சை மூலம் தனக்கு கடமையாக்கி கொண்டவர் குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் ஈக்திகாஃப் இருப்பது கட்டாயமாகும். ஈக்திகாஃப் ஆரம்பம் பற்றி பார்க்கலாம். ஈக்திகாஃப் ஆரம்ப நேரம் பற்றி சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஷேக் இப்னு உதைமின் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ரமலான் பிற 20 அன்று மாலையில் இருந்து ரமலானின் ஒற்றைப்படை நாட்களில் ஆரம்பித்துவிடும். நம் மாலையிலே ஈக்திகாஃப் இருக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு அந்த ஒற்றைப்படை நாட்களில் ஈக்திகாஃப் இருந்து லைலத்துல் கதிர் இரவை அடைய பாக்கியம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபதாவா அல் ஷியாம் அப்படிங்கிற 501 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி.
இஸ்லாத்தின் நாளின் ஆரம் மஹ்ரிபாகும். நூல் அபுதாவுத் 1379 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. நாம் ஈக்திகாஃப் இருப்பதாக இருந்தால் மஹரிப்புக்கு பள்ளிக்கு சென்றணும். ஒருவர் ஒரு நாள் இக்திகாஃப் இருக்கக்கூடியவர் அப்படின்னா மஹரிப் நேரத்துடன் பள்ளியினுள் சென்று இக்திகாஃப் ஆரம்பித்து மறுநாள் மஹரிப் வரை பள்ளியில் இருக்கணும். இக்திகாஃப் முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரமலான் கடைசி 10 நாட்களில் இக்திகாஃப் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பிறை பார்த்து விட்டால் மஹரிப் முடிந்து பின் வீட்டுக்கு செல்லலாம். ஒரு நாள் இக்திகாஃப் இருக்கக்கூடியவர் இக்திகாஃப் ஆரம்பமான மஹரிபிலிருந்து மறுநாள் மஹரிப் வரை பள்ளியில் இருக்க வேண்டும். இது நூல் புகாரி 2018 பதிவிடப்பட்ட செய்தி. இக்திகாஃபோட வகைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. வாஜிபான இக்திகாஃப், சுன்னத்தான இக்திகாஃப். வாஜிபான இக்திகாஃப் அப்படின்னா, யாரேனும் எனக்கு எந்த நேர்ச்சை நிறைவேறிவிட்டால் நான் இத்தனை நாட்கள் இக்திகாஃப் இருக்கிறேன்னு நியத் செஞ்சிருந்தா அந்த நியத்தை நிறைவேறிவிட்டால் அவர் மீது இக்திகாஃப் வாஜிபாகிவிடும். அவர் கட்டாயம் இக்திகாஃப் இருக்கணும், விட்டால் குற்றமாகும். அந்த நேரத்தில் நிறைவேறவில்லை என்றால் அவர் இக்திகாஃப் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் விருப்பம் பட்டால் இருக்கலாம். இது நூல் முஸ்லீமில் 3406 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. சுன்னத்தான இக்திகாஃப் அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் வரை ரமலானில் கடைசி 10 நாட்களில் இக்திகாஃப் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நூல் புகாரி 2026 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை பள்ளியில் இக்திகாஃப் இருந்துள்ளார்கள். அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இந்த சுன்னா தானே என்று அலட்சியமாக விட்டுவிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மற்றும் பிறருக்கும் செய்ய சொல்லி கூறிய வலியுறுத்தப்பட்ட சுன்னாகும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. எவ்வளவு நாட்கள் இக்திகாஃப் இருக்கணும் அப்படின்னா 10 நாட்கள் இருப்பது சுன்னாகும் இக்திகாஃப். ஆனால் 10 நாட்களும் இக்திகாஃபே இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ரமலான்லையும் கடைசி 10 நாட்கள் இக்திகாஃப் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த ஆண்டில் 20 நாட்கள் இக்திகாஃப் இருந்துள்ளார்கள். இது நூல் புகாரியில் 2044 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. சுப்ஹானல்லாஹ். வேலை அல்லாது வேறு ஏதேனும் காரணம் 10 நாட்கள் இக்திகாஃப் இருக்கவே முடியல அப்படின்னா நாம் சில நாளாவது இக்திகாஃப் இருக்க முயற்சி செய்யலாம், அல்லது குறைந்தது ஒரு நாளாவது இக்திகாஃப் இருக்க முயற்சி செய்யணும். இது நூல் புகாரி 2043 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. பெண்கள் இக்திகாஃப் பற்றி பார்க்கலாம். இக்திகாஃப் இருப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா ஆகும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியே. நூல் முஸ்லீமில் 2182 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. இன்று பெரும்பாலான இடங்களில் பெண்கள் இக்திகாஃப் வீட்டில் இருக்காங்க, ஆனால் இது தவறு. இக்திகாஃப் பொறுத்தவரை ஆணும் சரி பெண்ணும் சரி பள்ளியில் மட்டும்தான் இருக்க முடியும். அல்லாஹ் அல்குரானில் இக்திகாஃபை பற்றி கூறும்போது பள்ளி வாசலை குறிப்பிட்டு கூறியுள்ளான். நீங்கள் பள்ளிவாசலில் தனித்த இக்திகாஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியுடன் கூடாதீர்கள். இவை அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். இது பார்த்தீங்கன்னா அல்குரான் 287 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. பெண்கள் வீட்டில் இக்திகாஃப் இருக்கலாம் என்பதற்கான ஒரு ஷஹீஹான ஆதாரம் அல்குரானில் அல்லது ஷஹீஹான ஹதீஸுகளோ அல்லது ஷஹாபாக்கள் வாழ்விலோ கிடையாது. பெண்கள் வீட்டில் இக்திகாஃப் இருப்பது பிஆத், அதாவது நூதன பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். இது பார்த்திங்கன்னா நூல் ஷஹீபைஹி 8573 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. பள்ளிவாசலை தவிர்த்து பெண்கள் வேறு எந்த இடத்திலோ வீட்டிலோ மதர்சாவிலோ இக்திகாஃப் இருந்தால் அது செல்லுபடி ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகள் கூட பள்ளிவாசலில் தான் இக்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் இக்திகாஃப் இருக்க ஒரு மனைவிக்கு அனுமதி கொடுத்துள்ளார். இதை குறித்து மற்ற மனைவிகளும் பள்ளியில் கூடாரம் அமைத்து பள்ளியில் இக்திகாஃப் இருந்து விட்டு சென்றிருக்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து அந்த ரமலான் மாதத்தில் இக்திகாஃப் இருக்காமல் ஷவ்வாலில் இக்திகாஃப் இருந்தார்கள். நூல் பார்த்தீங்க அப்படின்னா 2033 புகாரில் பதிவிடப்பட்டது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களே கண்டித்தார்களே தவிர வீட்டில் இக்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள், பெண்களுக்கு இது சிறந்ததுன்னு எதுவுமே சொல்லலை. இவ்வாறு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும் போது பெண்கள் எப்படி வீட்டில் பள்ளிவாசல் இக்திகாஃப் இருக்க முடியும்? இப்போ இக்திகாஃபில் செய்ய வேண்டிய அமல் பற்றி பார்ப்போம். குறிப்பிட்ட அமல்னு எதுவும் கிடையாது, நம்ம பொதுவாக அமல் செய்து கொள்ளலாம். இக்திகாஃப் இருக்கும்போது 5 நேர தொழுகை பேணுதல், 5 நேர தொழுகையின் முன் சுன்னத் பேணுதல், சுன்னத் நஃபில் தொழுதல், இரவு தொழுகை தராவியா தஹஜ்ஜுத், இந்த மாதிரி நோன்பு நாட்களில் தொழுதல், அல்குரான் ஓதுதல், அல்குரான் மனனம் செய்தல், துவா அதிகம் கேட்பது, துவாக்கள் மனனம் செய்வது, திக்ர் செய்வது, ஹதீஸ்கள் படிப்பது, இவ்வாறு நம்மால் இயன்ற அமல்களை செய்ய வேண்டும்.
இக்திகாஃப் மூலம் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இக்திகாஃப் இருந்தால் இவ்வளவு நன்மை இன்ன சிறப்பு உள்ளது என்று வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளும் பலவீனமானவையே அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான் உள்ளது. இது வந்து அபுதாவுத்தில் 96 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. நூல் தபாரணி ஹாக்கிம் ஃபைஹி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. யார் ஒரு நாள் இக்திகாஃப் இருப்பாரோ அவரை அல்லாஹ் கிழக்கு மேற்கு இடைப்பட்ட இடைவெளியை விட 3 மடங்கு தூரம் ஆக்குவான் என்று உள்ளது. ஆனால் இது மிகவும் பலகீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அல் சில்சிலா 5345 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. ரமலான் கடைசி 10 நாட்கள் இக்திகாஃப் இருந்தால் 2 ஹஜ் மற்றும் 2 உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். நூல் பைஹி, இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆகும். இது நூல் சில்சிலா 518 பதிவிடப்பட்டது. இப்னு மாஜாவில் 1781 ஒரு பதிவிடப்பட்ட ஒரு ஹதீஸு. இக்திகாஃப் இருந்தால் அவர் எல்லா பாவங்களையும் விட்டு பாதுகாப்பு பெறுவார் மற்றும் எல்லா வித நற்செயல்களையும் செய்தவர் போன்றவர் ஆவார். இது மிகவும் பலகீனமான ஹதீஸாக உள்ளது என்று இமாம் அல்பானி அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. இக்திகாஃப் இருக்கும்போது எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அனுமதிக்கப்பட்டவைகளில் பார்த்திங்கன்னா உறவினர்களோ நண்பர்களோ யாரோ பள்ளிவாசலுக்கு வந்தால் அவங்களுடன் தேவையான பேச்சு பேசிவிட்டு நாம் அவர்களை பள்ளிவாசல் வரை சென்று வழி அனுப்பி வைக்கலாம். நூல் புகாரி 2035. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இக்திகாஃப் இருக்கும் நிலையில் முடி கரைதல், நகம் வெட்டுதல், தலைவாறுதல் இது போன்ற சுத்தம் பேணும் விடயங்களையும் ஈடுபடலாம். மலஜலம் போன்ற அவசிய தேவைக்காக மட்டும் பள்ளியை விட்டு வெளியேறலாம். சாப்பிடுதல், பருகுதல், தூங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம். மிகுந்த அவசிய தேவை என்றால் மட்டுமே பள்ளியை விட்டு வெளியே வரலாம். இது வந்து நூல் புகாரி 2029 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. தடுக்கப்பட்டவையெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இக்திகாஃப் இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, முதல்ல வீணான காரியங்களில் ஈடுபடுதல், 2வது அரட்டை அடித்தல், புறம் பேசுதல், 3வது இக்திகாஃப் முழுவதும் துக்கத்திலே கழித்தல், 4வது இச்சைகளை தூண்டும் காரியங்களில் ஈடுபடுதல், 5வது நோயாளிகளை சந்திக்க செல்லக்கூடாது, 6வது ஜனாசாவை பார்க்க செல்லக்கூடாது. இது நூல் அபுதாவுத்தில் 2473 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. இக்திகாஃபை முறிக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது ஒன்று பார்த்திங்கன்னா, எந்த தேவையுமின்றி பள்ளிக்கு வெளியே செல்லக்கூடாது. 2வது மாதவிடாய் நிபாஸ் ஏற்படுதல். இது வந்து மாதவிடாய் நிபாஸ் ஏற்படுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமாம் மாலிக் ரஹ்மான் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அல் முவாத்தால 1/316 அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி இது. 3வது உடல் உறவுகள் கொள்ளுதல். இது வந்து அல் குரான் 2:187 பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.